தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஹெச்எம்பிவி வைரஸ் ஆர் ஹெச்எம்பி வைரஸ் இதுதான் இப்போதைக்கு ஒரு பிகெஸ்ட் கன்சர்னா இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா டாக்டர் ஃபருக் அப்துல்லாவோட. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, ஸோ எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ் ஹெச்எம்பிவி? HMPV is a virus just like other the viral respiratory viruses. அதாவது இப்ப நமக்கு வந்து சீசனல் வைரஸ்ன்னு சொல்றோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன் எப்ப உலகத்துல எங்க வின்டர் சீசன் வந்தாலும் சில வைரஸ்கள் வந்து மக்களிடையே பரவி கிருமி தொற்று நோயை உருவாக்கும். அதுல முக்கியமான சில வைரஸ்கள் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபுளுன்சா வகை வைரஸ்கள், பேரா இன்ஃபுளுன்சா வைரஸ், ரெஸ்பிரேட்டரி சின்ஸ்டியல் வைரஸ், கொரோனா வைரஸ், அடினோ வைரஸ், ரைனோ வைரஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வின்டர் சீசன் வந்தாலே இந்த வைரஸ்கள்லாம் வந்து ஜாலியா மக்கள்கிட்ட பரவிட்டு அந்த காமன் ஃப்ளூன்னு சொல்லிட்டு இருக்க அந்த சீசனல் ஃபீவரை உருவாக்கும், காய்ச்சல். ஓகே, அதுல ஒரு வகையான ஒரு வைரஸ் தான் இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ். ஓகே, இந்த வைரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாவே நம்ம மனித இனத்திட்ட சுத்திக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஆனாலும் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து 2001. அதுக்குரிய அந்த டெக்னாலஜி எல்லாமே தெரிஞ்ச உடனே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதனால 2001 தான் இந்த வைரஸ் நமக்கு வந்துச்சுன்னு இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம அதை வந்து கண்டு கொண்டது வந்து 2001. அப்ப இருந்தே உலகம் பூராமே இத வந்து டயக்னோஸ் பண்ற டெக்னாலஜிஸ் வந்த உடனே அமெரிக்கா, ஏசியா, அப்புறம் சைனா, இந்தியா எல்லா நாடுகளையும் இது பரவலாவே இருக்கிற ஒரு வைரஸ் தான். ஓகே, ரைட். ஆக்சுவலா இல்ல, இன்னொரு விஷயம் நீங்க பேசும்போது நான் நோட் பண்ணேன். பலர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஹெச்எம்பிவி வைரஸுக்கு சிகிச்சை முறையோ மருந்தோ தடுப்பூசியோ இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல எதுவும் ஃபேக்ட் இருக்கா? இல்ல இஸ் இட் எனி, அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படின்னு நினைப்பீங்க? அதாவது அச்சுறுத்தக்கூடிய வைரஸா இருக்கிற பட்சத்துல அதுக்கு வந்து நீங்க தடுப்பூசி கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி உயிர்கொல்லி விஷயமா ரொம்ப பெரிய உயிர்கொல்லியா இருக்கிற போது அதுக்கு வந்து நமக்கு வந்து வைரஸ் கொல்லி மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபுளுன்சா இருக்குது. அது வந்து 2009 பெருந்தொற்றா வரும்பொழுது அது வந்து ரொம்ப பயந்தாங்க மக்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 தடவை பெருந்தொற்று வந்திருக்கு. இன்ஃபுளுன்சா பெருந்தொற்று 20ஆம் நூற்றாண்டுல 1918 ஒரு தடவை, 1958, 57, 58 இந்த மாதிரி. அப்படி வரும்போது ஒசல்டாமிவிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வந்து அதுக்கு எதிராக கண்டுபிடிச்சாங்க. ஒசல்டாமிவிர், அமான்டடைன் அந்த மாதிரி மாத்திரைகள். சோ இந்த வைரஸ்களுக்கு எதிராக ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னா, இது வந்து அவ்வளவு அதிகமான மக்களை வந்து சென்றடைந்து பல பேரை கொல்லக்கூடிய தன்மை வந்து இந்த வைரஸ்களுக்கு எல்லாம் ரொம்ப கம்மி. அதனால இதுக்கு வந்து டைரக்டா ஆன்டி வைரல்ங்கிறது தேவையில்லை. இருந்தாலும் அந்த ரெஸ்பிரேட்டரி சின்ஸ்டியல் வைரஸ்க்கு இதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது, நடத்தையிலுமே ஒற்றுமை இருக்குது. அதனால ரிபாவிரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி வைரல் மருந்து இருக்கு. அதை இதுக்குமே கொடுத்து சோதிக்கும் போது ஓரளவு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எல்லாம் பொதுவா பாத்தீங்கன்னா டைரக்டா ஆன்டி வைரல் கொடுக்க தேவையில்லைனாலும் அப்ப அந்த வைரஸ் பண்ற விஷயங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்தாலே நோயாளியே ஆட்டோமேட்டிக்கா சரியாயி வந்துருவாங்க. ஓகே, ஓகே, ரைட். ஆமா, இப்ப கொரோனா விஷயத்துல பாத்தீங்கன்னா கூட ரெம்டெசிவிர் அப்படிங்கிற மருந்து டைரக்டா கொரோனா வைரஸ்க்கு எதிரான மருந்து கிடையாது. இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து ரொம்ப தீவிரமான தொற்று பரவிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆன்டி வைரலை கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஏற்கனவே நடப்புல இருந்த இன்னொரு ஒரு ஆன்டி வைரல் மருந்தை கொடுத்தாங்க. ஆனால் கொரோனாவுல சிகிச்சைன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கொடுக்கறது, வென்டிலேட்டர் வைக்கிறது, இதுதான் வந்து சிகிச்சை, மெயினான சிகிச்சை, மெயின் ஸ்டே சிகிச்சை. சோ இதுல ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ்ல பாத்தீங்கன்னா பெரும்பான்மை மக்களுக்கு வந்து சாதாரண தொற்றா கடந்து செல்லும். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதா இருக்காது. ஆனால் ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க, 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க, அதுலயுமே வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைங்க, பிறவி குறைபாடு இருக்கிற குழந்தைங்க, எடை கம்மியா பிறந்த குழந்தைங்க, இவங்களை தாக்கும் போது தீவிரமா வருது. இவங்களுக்கு வந்து கரெக்டா அந்த அட்மிஷன் பண்ணி ஒரு ஐசியூ கேர் கொடுத்தா நல்ல சிகிச்சையில நல்லபடியா சரியாகி வருவாங்க. ஓகே, அண்ட் அதுதான் எங்களோட அடுத்த ஒரு கேள்வியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா கோவிட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எந்த ஒரு புது வைரஸோ இல்ல புது ஒரு நேம் பார்த்தோன்னே ஒரு அச்சம் வரதான் செய்யுது, ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அச்சம் வரதான் செய்யுது. அது எந்த அளவுக்கு அலாமிங்கா இருக்குது அப்படின்ற ஒரு இதுக்கு ரொம்ப ஒரு பிளைண்ட் ஃபெய்த்ல தான் போக வேண்டியிருக்கு. ஓகே, இது எதுவும் அட்டாக் பண்ணாது அப்படின்ற மாதிரி நம்ம போவோம் அப்படின்ட்டு. அண்ட் அட் சேம் டைம் கோவிட் இதுல எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கு.
அப்படி இருக்கும்போது இத ஒரு ஆபத்து இல்லாத ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்புறதுக்கும் ஒரு 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 பயம் இருக்க தான் செய்யுது. ஓகே, இது ஆபத்து ஒருவேளை ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஸோ இதுக்கும் கோவிடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க? அதாவது கோவிட பொறுத்த வரைக்கும் கொரோனா வைரஸ் வந்து அந்த அந்த புதிய கொரோனா வைரஸ் அப்ப வந்தது. அந்த புதிய கொரோனா வைரஸை வந்து மனிதர்கள் வந்து அது வரைக்கும் சந்திச்சதே கிடையாது. 2019 ஊஹான்ல பரவுனது. சோ நீங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி மனிதர்கிட்ட ஏற்கனவே கிடையாது, அது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அது உள்ள வரும்பொழுது அது வந்து ஸ்பைக் புரதத்தோட வந்து ஒட்டும் பொழுது நிறைய ரியாக்ஷன் நம்ம கிட்ட ஏற்படுச்சு. அதுல அந்த மாதிரி ஏற்படுத்தும் போது நிறைய பேருக்கு நிமோனியாங்கிற தொற்று, தீவிர தொற்று வந்தது. அது தீவிர தொற்றா வரும்போதுதான் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டது. சோ இதுதான் அந்த கோவிட் விஷயத்துல நடந்த அலாமிங்கான விஷயம். இத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஹியூமன் மெட்டானிமா வைரஸ் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு பெருசா நம்ம சைனால அது கண்டுபிடிச்சு அதை சொன்னதுனால, சைனால பரவுறது சொன்னதுனால தீவிரமா இருந்தாலும் மருத்துவர்களிடையே வந்து இது வந்து ஏற்கனவே புழக்கத்துல உள்ளது. குறிப்பா வந்து குழந்தைகள் நல மருத்துவர்களுக்கு வந்து இது வந்து ஏற்கனவே இதெல்லாம் வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் தான். யாருக்கு இதை செக் பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் செக் பண்ண மாட்டாங்க. இப்ப நமக்கு சாதாரண சளி இருமல்னு போறோம், எல்லாத்துக்கும் என்ன வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ற பழக்கம் வந்து நம்மகிட்ட கிடையாது. அதுக்கு காரணம் வந்து நம்ம பொருளாதாரம் தான். ஏன்னா வந்து 5000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் டெஸ்ட் ஆகுது அதுக்கு. நம்ம சாதாரண பிரச்சனைய அந்த பிரச்சனைக்கே 300 ரூபாய் தான் ட்ரீட்மெண்ட். அதுக்கு வந்து பரிசோதனைக்கு நம்ம 4000 ரூபாய் செலவழிக்க போறோம். ஆனா அதே இது மருத்துவமனையில வந்து அட்மிட் ஆகி தீவிர சிகிச்சையில இருக்கிற குழந்தைங்களுக்கு அது என்ன வைரஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஆக வேண்டியது. அப்ப வந்து அவங்க வைரஸ் பேனல் எடுக்கும் போது அதுல வந்து ஹியூமன் மெட்டானிமா வைரஸ் வந்து ஒரு வைரஸா கண்டுபிடிக்கப்படுது. பல ஆய்வுகள் வந்து இந்தியாலேயே சென்னையில, புதுச்சேரி எய்ம்ஸ்ல, டெல்லி எய்ம்ஸ்ல எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அது ஹியூமன் மெட்டானிமா வைரஸ் வந்து புழக்கத்துலதான் இருக்குது நம்ம கிட்ட. அதனால இதுக்கும் நம்ம வந்து கொரோனாக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அந்த கொரோனா வைரஸ் வந்து நாவல் கொரோனா வைரஸ். நாவல் அப்படின்னா புதிய. சோ அது உள்ள வரும்போது என்னென்ன டெலிட்டீரியஸ் எஃபெக்ட் பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. பட் இது வந்து ஆல்ரெடி நோன் வைரஸ். இது கிட்ட வந்து சில சேஞ்சஸ் இருக்கு, லீனியேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டா கூட அது எல்லாமே இந்தியால ஏற்கனவே பரவலா இருக்கிறது தான். அதாவது எந்த வைரஸையுமே நம்ம வந்து ஒரு திரை போட்டு மாயத்திரை போட்டு அடைக்கவே முடியாது இந்த உலகத்துல. சரிங்களா? ஏன்னா வந்து நம்மளோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து அவ்வளவு சோபிஸ்டிகேட்டட் ஆயிடுச்சு, வெரி ஃபாஸ்டா. நீங்க சைனால இருந்து இங்க வந்து இறங்குவாங்க, இங்க இருந்து சவுதி அரேபியா போய் இறங்குவாங்க, இங்க இருந்து மலேசியா போவாங்க, சிங்கப்பூர் அதனால எந்த வைரஸுக்கும் நீங்க வந்து திரை போட முடியாது, லாக்டவுன் போட்டு இது பண்ண முடியாது. இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே இங்க இருக்கிறது. இன்னைக்கு டேட்ல இதை கண்டுபிடிச்சதா பெங்களூர்ல சொல்றாங்க இல்லையா? அதுவுமே நம்மளுடைய சர்வைலன்ஸ் ஏற்கனவே ICMR அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து IDSPன்னு சொல்லிட்டு இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இந்தியால இருக்குது. அதுல குறிப்பிட்ட இந்த வைரஸ்கள்லாம் ஆராய்ச்சி பூர்வமா எடுத்து செக் பண்ணுவாங்க. அது யாருக்கு செக் பண்ணுவாங்கன்னா ICUல தீவிரமா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செக் பண்ணுவாங்க. என்ன பாக்டீரியா போயிட்டு இருக்கு, இப்போ கம்யூனிட்டில என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, எவ்வளவு பேர் இன்னைக்கு ஓபியில ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் இன்பேஷண்டா இருக்கிறாங்க, டெங்கு எவ்வளவு இருக்கு, மலேரியா எவ்வளவு இருக்குன்னு டெய்லி டே டு டே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அன்றாடமா மக்களுக்கு தெரியாது, பட் அன்றாடம் நடந்துட்டு தான் இருக்கு. காலரா எங்க அவுட் பிரேக் வருது, எந்த எந்த இடத்துல இப்ப கும்பமேளா நடக்க போகுது, அங்க என்னென்ன செய்யணும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒன்னும் அலாமிங்கான ஒரு இப்ப வின்டர் சீசன்ல எவ்வளவு ஏறணுமோ அதே அளவுக்கு தான் இப்ப ஏறிட்டு இருக்கு. ஒண்ணு அலாமிங்கா ஒண்ணு நமக்கு வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஏறல. அதே மாதிரி ஹியூமன் மெட்டானிமா வைரஸுமே அலாமிங் அளவுகளுக்கு டயக்னோஸ் ஆகல. சோ அதனால ICMR என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம மீடியா வந்து பிளேர் அப் பண்ணிட்டாங்க. என்னன்னா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் தடவையா இது வந்து நம்ம ஆளுங்க நம்ம என்ன கற்பனை பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரளால டயக்னோஸ் ஆச்சு இல்லையா கொரோனா, அது கூட முதல் தொற்று அப்படின்ற மாதிரி பயந்துக்கிறாங்க. இது வந்து ஒரு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் தான். அதாவது உண்மையாவே சில வைரஸ் வந்து பேண்டமிக்கை ஏற்படுத்தலாம். அது வரும்போது இது எப்படி இருக்கும்னா புலி வருது கதையாயிடக்கூடாது. அதாவது நம்ம வந்து என்னன்னா எப்ப வேணா பேண்டமிக் வரலாம். ஏன்னா ஒரு புது வகையான வைரஸ் வரும்போது அது வந்து பரவும் போது, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் பரவும் போது நமக்கு கொரோனா மாதிரி நிலைமை வரலாம். இப்ப நம்ம என்னன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டோம் அப்படின்னா மக்களிடையே வந்து இவங்க இப்ப எப்பவும் இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து பொதுவா வின்டர் சீசன்ல எல்லா இன்ஃபெக்ஷனும் ஏறும். இதை விட கொடூரமான வைரஸுகள்லாம் இருக்குது.
அது இந்த ஃப்ளூ வைரஸ்லாம் இருக்கு. ஃப்ளூ வைரஸ், ஆர்எஸ்வி வைரஸ் இதெல்லாம் தான் அதிகமான மரணங்களை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் குழந்தைகளிடையே. ஓகே. இது அதை விட கம்பேர் பண்ணோம்னா இது வந்து கொஞ்சம் கீழே தான் வருது. ஓகே. ஓகே. ரைட். அதனால இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸுக்கு வந்து ரொம்ப பெருசா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, அச்சம் கொள்ள தேவையில்லை, எச்சரிக்கையா இருக்கலாம். அது வேணா நம்ம செய்யலாம் எப்பவும். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.